अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணமோர் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை கண்டிப்பாக சந்தித்தே தீர வேண்டி இருக்கிறது. மரணம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிக்கையாக எப்படி மாறி இருக்கிறது என்பதை சரியான முறையில் ஒவ்வொரு மூமினும் புரிந்து வைத்திருந்தால்தான் அந்த மரணத்தின் எச்சரிக்கையை உணர்ந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையிலே, அற்பமான உலக வாழ்க்கையிலே எங்களிடம் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை கழித்து விடலாம் என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்தவரையில் எல்லா நபரும் மரணித்தே தீர வேண்டும் என்று திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த மரணத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. உலகத்திலே இரண்டே நபர்கள், ஒரு நல்லடியாரும் இன்னொரு கெட்ட மனிதரும் இந்த உலகத்திலே நீண்ட ஆயுள் பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000க்கும் மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கணக்கின்படி 2017 ஆண்டில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலே அவருக்கு 2017 வருடங்கள் வயதாகிறது என்று அர்த்தமாகும். அதே நேரத்தில் இந்த உலக வரலாற்றை பதிவு செய்கின்றவர்கள் ஆங்கில அந்த நாட்காட்டி எங்களுடைய கேலண்டரிலே சின்ன ஒரு தவறை செய்து வைத்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து இதுவரைக்கும் 2017 அவர்கள் கணக்கிட்டிருந்தாலும் ஒரு வருடத்தை தாமதமாகத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது. உண்மையான வரலாறை பார்த்தா 2018 வருடங்கள் என்று ஆகிரும். இது ஒரு பிரச்சனை உலகத்தில் இருக்குது. ஆனா அவருக்கு கூட இவ்வளவு நீண்ட ஆயுள் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். மரணத்தை கண்டிப்பாக அல்லாஹ் விதிச்சுதான் வச்சிருக்கிறான். அவரும் அதுல விதிவிலக்கு கிடையாது. அதே போன்று ஒரு கெட்டவராக இருக்கக்கூடிய தஜ்ஜாலுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரணத்தை தாமதப்படுத்தி வைத்திருக்கிறார். தஜ்ஜாலும் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறார். எனவேதான் இஸ்லாத்தில் இந்த இரண்டு பேருக்கும் மசீஹ் என்று சொல்லுவோம். நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டவர்கள், மசீஹ் தஜ்ஜால் என்றும் சொல்லுவோம், மசீஹ் இப்னு மரியம் என்றும் சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி இந்த இரண்டு பேருக்கு மாத்திரம் நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு மரணத்திலிருந்து விதிவிலக்க கொடுக்கல. கண்டிப்பாக மரணித்தே தீர்வார்கள். கண்டிப்பாக ஒரு நாளில் அவர்கள் மரணிப்பார்கள் என்ற செய்தியை இஸ்லாம் சொல்கிறது. ஆனா உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே மரணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தாலும் உடனடியாக மரணித்து விட வேண்டும், இந்த உலகத்திலே இருந்து நாங்கள் பிரிந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் யாரும் இருப்பது கிடையாது. மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு வயோதிபனிடம் நீங்கள் கேட்டாலும் இன்னொரு 10 வருஷம் வாழ்றீங்களா, உங்களுக்கு ஆயுள் வழங்கப்பட்டா நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக எனக்கு ஆயுள் வழங்கப்பட்டா நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றுதான் சொல்வார்கள். மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களே இன்னும் நாட்கள், ஓரிரு நாட்களாவது நாங்கள் உயிர் வாழ்ந்தால் என்ன,
என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்த, நீங்க எங்க தான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். உங்களுக்கு அதுல அல்லாஹ் விதிவிலக்கு வைக்கல. வலவ் குந்தும் ஃபி புரூஜி முஷையதா, நீங்கள் கடுமையான இரும்பினால் கட்டப்பட்ட கோட்டைக்குள்ளே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மரணித்தே தீருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்க இந்த மரணத்தை விட்டு வெறுண்டோடுகிறீர்கள், ஃபஇன்னஹு முலாகீக்கும், ஆனால் கண்டிப்பாக அது உங்களை சம்பவித்தே தீரும். நீங்க என்னதான் மரணத்தை வெறுத்தாலும், உலகத்துல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், மரணம் உங்களை அடைந்தே தீரும், உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உயிருள்ள அனைத்து பொருட்களும் மரணிக்கும். மனிதன் மட்டுமா மரணிக்கிறான்? மிருகங்களும் மரணிக்குது. தாவரங்கள் செடி கொடிகள் இருக்குதே, அது ஒரு விதமான உயிர் தான், அவைகளும் மரணிக்கத்தான் செய்கின்றன. அப்ப இதை விட்டு யாருமே விதிவிலக்கு பெற்ற நிலையில் இல்லாமல் இருப்பதையே ஒரு எச்சரிக்கையாக இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த மரணத்திற்கு இன்னொரு அரபில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யக்கீன் என்று சொல்லுவாங்க. யக்கீன் என்று சொன்னா உறுதியானது என்று அர்த்தம். வாபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யக்கீன், உமது இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், ஹத்தா யஅதியக்கல் யக்கீன், இந்த உறுதியானது உங்களிடம் வரும் வரைக்கும். உறுதியானது என்று சொன்னா ஏன் உறுதியானது என்ற வார்த்தை வருது என்று கேட்டா, முஸ்லீம்களா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தாலும் எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, கருத்து வேறுபாடே இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தான் மரணம். அதனாலதான் அதுக்கு உறுதியானது என்று ஒரு வார்த்தையில வழக்கம் உண்டு, அரபு உலகத்துல வந்திருக்குது. அப்ப இதுல முஸ்லீம் அல்லாதவன் என்று அவருக்கு மரணிக்காம வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? என்ன வசதி இருந்தாலும், என்ன செல்வம் இருந்தாலும், என்ன ஆட்சி அதிகாரம் இருந்தாலும், என்னதான் உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் அவங்களுக்கு கூட மரணத்திலிருந்து விதிவிலக்கு இருக்குதான்னு கேட்டா விதிவிலக்கு இல்ல. எப்படி எப்படி எல்லாம் மரணிக்கிறாங்கன்னு பாருங்க. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சுற்றுலா பயணம் போறாங்க. சுற்றுலா பயணம் எதுக்காக போவாங்க? நல்ல ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ணி உண்டு பருகி அனுபவிச்சு இயற்கை காட்சிகளை ரசிச்சு வாழ்க்கையில மகிழ்வதற்கு, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்காகத்தான் சுற்றுலா போறாங்க. அதுல தண்ணீர்ல குளிக்க போறவன் அடிபட்டு போறான், மூழ்கி போறான். எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க, இந்த சந்தர்ப்பத்தில் மரணம் வருமா, இந்த நேரத்தில் நான் மரணிக்கணுமா? மரணிப்பதை எதிர்பார்த்த ஒருவனாக இருந்தால் அந்த சுற்றுலா பயணம் போயிருப்பாரா? போயிருக்க மாட்டாரு. அதே மாதிரி பிரசவ வேதனையில ஒரு தாய் இருப்பா. அந்த தாய் பிரசவத்தின் ஊடாக என்ன எதிர்பார்ப்பாள்? எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய நான் பெத்தெடுத்து வளர்க்கணும், அதோட சந்தோஷமா நான் இருக்கணும், என்ற மடியில் அந்த குழந்தைய வச்சு நான் அணைச்சு கொள்ளணும், அதனுடைய அந்த குழந்தையுடைய சிரிப்பை பார்த்து ரசிக்கணும், அந்த குழந்தைக்கு நான் பால் ஊட்டணும். இந்த எதிர்பார்ப்புல தான் பிரசவ வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் என்ன செய்யறா? ஹாஸ்பிட்டல் போறா. ஆனால் நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா, ஒரு சில நேரத்தில் குழந்தையும் மரணித்து விட்டு தாயும் மரணிக்கிறார்கள், அல்லது தாய் பிழைத்துக் கொண்டு குழந்தை மாத்திரம் மரணிக்கிறது, அல்லது தாய் மரணித்து விட்டு குழந்தை உயிர் வாழ்கிறது. இப்படி பலவிதமான நிலைகளில் மரணம் என்ன செய்கிறது? மக்களை அடையுது. எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நாங்களே பேச்சு வழக்கில் சொல்லுவோமே, நல்லதானே இருந்தாரு, திடீரென்று ஏன் மௌத்தா போனாரு, இந்த திடீரென்று சொல்லுவோமே, இந்த திடீரென்றதுதான் நல்லா நாடி உடனடியாக வரக்கூடியது. அந்த திடீரை யாருக்கும் தீர்மானிக்க இயலாது, அதை தீர்மானிக்க கூடியவன் அல்லாஹ். 5 விஷயங்களை அல்லாஹ் மாத்திரம் அறிவான் என்று சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல ஒரு விஷயம் தான், வமா தத்ரி நஃப்சும் பிஐ அர்லின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் தான் எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதை அறிய மாட்டாது. யாருக்காவது அல்லாஹ் சொல்லி கொடுப்பானா? சொல்லி கொடுத்தா அந்த இடத்துக்கு போவானா? போக மாட்டான். நீங்க குவைத் நகரத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஊருக்கு நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இங்க உழைக்கிறதுக்காக நினைச்சு உங்க தாயகத்திலிருந்து வந்த நீங்க, அல்லாஹ் இங்கதான் உங்களோட மரண காலத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னா பிளைட் ஏறி இருப்பீங்களா? டிக்கெட்டை போட்டு இருப்பீங்களா? விசா எடுத்திருப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. அம்மாடி அங்க போய் மரணிக்கணுமா? இதுக்கு நாட்டிலே இருந்துடலாம், நம்ம தாய் நாட்டிலே இருந்திருக்கலாம் என்று எங்கட மனசு சொல்லும். எந்த இடத்துல யாரு மரணிப்பான் என்றத அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்க மாட்டான். ஏன் அறிவிச்சு கொடுக்க மாட்டான் என்றா,
அந்த இடத்தை நோக்கி போவதற்கே தயங்குவான். அப்ப ஒவ்வொரு விதமான நிலையில உலகத்துல எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்கன்னா, இன்று கூட சோமாலியா போன்ற நாடுகள்ல உணவுக்கு வசதி இல்லாத நிலையில் பல குழந்தைகள் மரணிக்கிறார்கள். அதை பார்த்து அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவு சிரமமான நிலை. தண்ணீருக்கு வசதி இல்லை, சாப்பாடு கிடையாது, எந்த உணவுப் பொருளும் கிடையாது. பசி பட்டினியால அவர்கள் கஷ்டப்பட்டு அவங்களோட உடம்பு அப்படியே ஒல்லியா போய் ஜீவிக்கிறதுக்கு வாழ்வதற்குரிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் மரணித்து ஆங்காங்கே மிருகங்கள் கிடப்பதை போன்று இருக்கின்ற காட்சிகளை நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். அந்த குழந்தை நினைச்சிருக்குமா, நான் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு தலையெழுத்துல தான் என் மரணம் வரும், உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் நான் மரணிப்பேன், இருப்பதற்கு இடம் இல்லாமல் மரணிப்பேன், நான் பிறந்த இந்த வாழ்கின்ற பூமியில செழிப்பான நிலை இல்லாததுனால அது வறண்ட பூமி என்றதுனால நான் மரணிப்பேன் என்று ஒரு குழந்தை நினைக்குமா? நினைக்காது. அப்ப அல்லாஹ் தஆலா எந்த சந்தர்ப்பத்தில் எந்த மாதிரி ஒரு நிலையில எப்படி அல்லாஹ் எங்களுக்கு மரணத்தை வைப்பான் என்பதை நாங்கள் யாருமே அறிய மாட்டோம். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீங்க நாளைக்கு ஒரு காரியத்தை செய்யறதாக இருந்தா இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிக்கோங்க. ஏன் அல்லாஹ் சொல்றான்? அதுல தத்துவம் என்ன? நாங்க காலையில எந்திரிக்கும் போது இந்த நாள் இன்றைய தினத்தில் இன்னென்ன காரியங்களை நாங்க நிறைவேற்றணும், இன்னென்ன செயற்பாடுகளை முடிக்கணும் என்ற ஒரு எஜெண்டாவை வச்சு, ஒரு நிகழ்ச்சி நிரலை வச்சு, ஒரு லிஸ்ட போட்டு ஒரு வேலையை வச்சுதான் நாங்க எந்திரிப்போம். ஆனா அதை நிறைவேற்ற முடியுமா முடியாமல் போகுமா? சொல்ல முடியாது. நாளைக்கு இந்த வேலையை பார்க்க இருக்குது அல்லது பயானுக்கு வர இருக்கிறதா நினைச்சு ஒருத்தர் இரவுல தூங்கி இருப்பாரு, காலையில எந்திரிச்சு அவருக்கு வர முடியுமா முடியாதா என்பதை கூட சொல்ல முடியாது. காலையில எந்திரிப்புமா என்று கூட சொல்ல முடியாது. அப்படியே பட்டண்டு படுக்கையில என்ன செய்யலாம், உயிர் பிரிஞ்சு போகலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறதுனால அல்லாஹ் சொல்றான், எதிர்காலத்தை குறிச்சு நீங்க ஏதாவது ஒரு செய்தியை சொல்றதா இருந்தா இன்ஷா அல்லாஹ்ன்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாளைய தினத்தில் நான் அதை செய்வேன் என்று சொல்லாதீர்கள். இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாமல் தவிர. அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு சொல்லுங்க, அது பிரச்சனை கிடையாது, அல்லாஹ் நாடினா நடக்கும் என்று சொல்லுங்களே தவிர அந்த வார்த்தை இல்லாமல் நாளைய தினம் அல்லது மறுகணம் இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்றே சொல்லாதீர்கள். ஏன் அல்லாஹ் சொல்றான்? நிச்சயம் கிடையாது வாழ்வது, மரணிப்பது நிச்சயம். வாழ்க்கைக்கு அல்லாஹ் எந்த விதமான உத்தரவாதத்தையும் தரல. ஆக்சிடென்ட்ல பட்டண்டு போயிடலாம். மனிதன் வீக்கான நிலையில இருக்கிறான், ரொம்ப பலவீனமான நிலையில இருக்கிறான், ஒரு நோய் வருது, அந்த நோயில மரணிக்கிறான். எந்த நோய் என்றே இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நோய்களோட பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. அப்ப எந்த நிலையிலும் மரணம் எங்களை தழுவலாம் என்றதுனாலதான் நாளைக்கு இந்த காரியத்தை நாங்க செய்யறேன் என்று அல்லாஹ் நாடினாலே தவிர என்ற வார்த்தை இல்லாம சொல்லாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. சிலருக்கு இதை மறக்கலாம். சொல்லும் போது நாளை ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்கு மறந்தால் கூட அதுக்கு அல்லாஹ் வார்த்தையை சொல்லி தர்றான். எப்படி அல்லாஹ் அதை பிடிச்சு கொண்டே இருக்கிறான்னு பாருங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, வதுகுர் ரப்பக இதா நசீத, இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்கு உங்களுக்கு மறந்தால் நீங்கள் இறைவனை இவ்வாறு நினைவுபடுத்துங்கள். என்னது? வகுல் அசா யஹ்தியனி ரப்பி லி அக்ரப மின் ஹாதா ரஸதா, இதைவிட நெருக்கமான ஒரு வழிக்கு அல்லாஹ் எனக்கு வழிகாட்ட கூடும். நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லாம ஒரு காரியத்தை சொல்லிட்டேன் நாளைக்கு செய்வேன் என்று, ஆனால் அதை சொல்ல மறந்துருச்சு. அந்த காரியத்தை நான் நாளைக்கு அல்லது அடுத்த கணம் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னேனே, அதை விட ஒரு நேரான விஷயத்துக்கு, ஒரு நல்வழிக்கு அல்லாஹ் வழிகாட்ட கூடும், ஒரு நெருக்கமான வழிக்கு அல்லாஹ் வழிகாட்ட கூடும் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இதுல பிடியாவே நிற்கிறான். நீ பாட்டுக்கு எதையுமே சாதிச்சிட முடியாது, நீ எப்போதும் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டே இருப்பாய் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த எண்ணத்தில் தான் வாழ்கிறோமா? இந்த மரணம் எங்களை சம்பவிச்சிரும், எனி டைம் மரணத்தை நாங்க அடைந்து விடலாம், சுவைத்து விடலாம், மரணித்து விடுவோம் என்ற மனோநிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த அற்பமான உலகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, என்னுடைய உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியாகத்தான் இருக்கும் என்றாங்க. 60 வருஷம் அதிகபட்சமா வாழ போறோம், 70 வருஷம் அதிகபட்சமா வாழ போறோம். விதிவிலக்காக யாராவது வந்தாலும் ஒரு 100 வருஷம் இந்த காலகட்டத்தில் வருது. 100 வருஷம் வாழ்ந்தாங்க என்று சொன்னாலே அது
கின்னஸ் புத்தகத்துல பதிவு செய்யற அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல இந்த அற்பமான ஆயுள் வழங்கப்பட்ட நாங்க எந்த மனோநிலையில வாழ்றோம்? நிரந்தரமாக இந்த உலகத்துல வாழ போகக்கூடியவங்க என்ற ஒரு மனோநிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னமோ சாதிக்க நினைக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 60 வருடம் என்று வச்சுக்கோங்களேன். அது 60 வருடங்களா? அதுல 1/3 பங்கு தூக்கத்துல கழியுது. 8 மணித்தியாலம் குறைந்தபட்ச தூக்கம் எடுத்துக்கணும். நம்ம ஆக்கள் 16 மணித்தியாலம் தூங்குறவங்களும் இருக்கிறாங்க, வாழ்க்கை முழுக்க தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. 8 மணித்தியாலம் குறைந்தபட்சம் தூங்குறான்னு வச்சுக்கொண்டாலும் 24ல 8 பார்த்தா 3ல 1. அப்ப 3ல 1 சொன்னா 60 வருடங்களுக்கு 20 வருடங்கள் தூக்கத்துல போகுது. மீதமுள்ள 40 வருடமே அமல் இபாதத் செய்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட தியானத்தோட தான் கழிக்கிறோமா? உலகம் தான் குழந்தைகளை பெற்றுக் கொள்றது, மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, உலக காரியங்கள், வியாபாரம், தொழில், இந்த உலகத்தில் உள்ள அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், இப்படி என்ன எங்கட காலம் அப்படியே திசை திரும்பி கொண்டே போயிட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வாழ்க்கையை பத்தி நாங்க என்னதான் நினைச்சு வச்சிருக்கிறோம்? இந்த வாழ்க்கை ஏனோ தானோ என்று போயிட்டு கொண்டே இருக்குது என்று சொல்லி நாங்க நினைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசன், நாங்க உங்களை வெறுமனே படைச்சோம் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், வெறுமனே உங்களை நாங்கள் படைத்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படிதான் நாங்க இருக்கிறோம். என்னமோ படைச்சிருக்கிறான் போல, பிறந்ததுனால வாழ்றோம். இல்லாட்டி பிறந்து இருக்காவிட்டா இந்த வாழ்க்கை எதுக்கு? இந்த மாதிரி ஒரு தத்துவம், ஒரு விதமான சூனியமான ஒரு தத்துவம், ஏனோ தானோ என்று வாழ்க்கை அமைஞ்சு கொண்டு இருக்குதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோமே. அல்லாஹ் கேட்கிறான், உங்களை நான் வெறுமனே படைச்சேனா? வீணா படைச்சேனா? வேஸ்டுக்கு படைச்சேனா? வான்னக்கும் இலைனாலா துர்ஜவுன், எங்களிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். கடுமையான வார்த்தை. என்ன உன் பாட்டுக்கு நீ இருக்கிற? எதுக்காக உன்னை படைச்சேன்? எதுக்காக உன்னை வாழ வச்சேன்? எதுக்காக உனக்கு ஆயுள தந்தேன்? சிந்திச்சு பாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்கள வாழ்வையும் மரணத்தையும் நான் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னா, யாரு சிறந்த முறையில் செயல்பட போகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. ஒரு சோதனை களத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த சோதனையில் நாங்கள் வெற்றி பெறக்கூடியவர்களா தோல்வி அடையக்கூடியவர்களா என்று தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அந்த எண்ணம் இருக்குதா? நாங்க எந்த அளவுக்கு சோதனையில தேர்ச்சி பெற்றோம் என்றது இல்ல விஷயம், சோதனையில் தான் இருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்குதா? அந்த மனோநிலை இருக்கிறதா? அந்த மனோநிலை இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ஏற்றால் போல எங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும், அதுக்கு ஏற்றவாறு எங்களுடைய அமல்கள் இருக்க வேண்டும். இருக்கிறதா? இல்லையே. ஏதோ ஒரு உலகத்துல பிறந்தோம், அதற்காக வேண்டி நாங்கள் வாழ்கிறோம் என்ற எண்ணத்துல வாழ்கிறோம். எண்ணத்தை அடைய போற இந்த உலகத்துல பெரிய செல்வந்தராக நீங்கள் மாறப் போகிறீர்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துல 50% செல்வம் வெறுமனே 8 பேருடைய கையில் இருப்பதாக அறிக்கை சொல்கிறது. 8 பேர் ஒட்டுமொத்த சொத்தையும் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு சொத்து இருக்கு அவனுக்கு? பில்கேட்ஸ் எடுங்க, அந்த சொத்தை வச்சு அவன் என்னதான் செய்ய போறான்னு கேட்கிற. அவனுக்கு கோடான கோடி காசு இருக்குது. அதை வச்சு ஸ்விம்மிங் பூல் கட்டலாம், மாளிகைகளை கட்டலாம், நிலங்கள் எக்கச்சக்கமா நிலம் வாங்கி போடலாம், வாகனங்களை வாங்கி போடலாம். இது எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்றது? சாப்பிடுறதுக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறானா இல்லையா? உலகத்திலே போதும் என்று சொல்லக்கூடிய நாங்க ஒன்று இருக்கும் என்று சொன்னா சாப்பாடு தாங்க. போதும் போதும் என்றுவோம். ஏன்? அது வயிறு என்ன செஞ்சிடும்? நிரப்பி இதுக்காக எதுவுமே ஏத்திராதே, ஏத்தினா வெளியாக்கிடுவேன் என்று ஒரு எச்சரிக்கை விடுறதுனால அது போதும் என்றுவான். ஆனா சிலவங்க இருப்பாங்க, எவ்வளவு போட்டாலும் ஏத்தி கொண்டே இருக்கும். அது பெட்ரோல் டேங்க் மாதிரி, எவ்வளவு போட்டாலும் வந்து கொண்டே ஏறிக்கொண்டே இறங்கி கொண்டே அந்த மெஷின் தொண்டை குழியில இருந்து ஆரம்பிக்குது. அவங்களுக்கு டைஜஸ்டிங் ப்ரோசஸ் தொண்டை குழியில இருந்து ஆரம்பிச்சா அப்படி தொண்டைக்குள்ள பூந்த உடனே என்ன செய்யுது? எல்லாம் ஜீரணமாகி சத்தெல்லாம் பிரிஞ்சு போய் எல்லாம் நடக்குது. அப்ப இந்த மாதிரி சிலவங்க இருப்பாங்க. அது விதிவிலக்கா இருக்கலாம். ஆனா பொதுவான அடிப்படை என்னது? எவ்வளவுதான் சாப்பிடுறது சொல்லுங்க? இப்ப காசு இருக்குது, கட்டுக்கட்டா வச்சு சப்பி தின்னலாமா? முடியாது. அலெக்சாண்டர் மன்னர் இருக்கிறானே, அவன் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளனாக இருந்தான், மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒருவனாக இருந்த அலெக்சாண்டர் என்று சொன்னா யாருக்கும் தெரியும். என்ன செஞ்சான் தெரியுமா? கடைசியில அவன் மரணத்தை சம்பவிக்கின்ற நேரத்தில் அவனுடைய சகாக்களுக்கு சொல்றான், ஏண்ட கை இரண்டையும்
என்னுடைய சவப்பெட்டிக்கு மேலே நீ வேறையாக கலட்டி வைத்து விடு, வெட்டி துண்டித்து மணிக்கட்டுக்கு கீழே உள்ள கைப்பகுதி முன் கைப்பகுதிகளை வைத்து விடு ஏன்னு கேக்குறாங்க. இப்படி பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஆசைகள் வரும். அவனுக்கு வந்து ஆசையை பாத்தீங்களா, கைரண்ட வந்து மணிக்கட்டு வரைக்கும் வெட்டி விட்டு சவப்பெட்டிக்கு மேல வைக்கட்டுமா. என்னன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய மகாவீரராக இருந்த அலெக்சாண்டர் கூட மரணித்து போகின்ற நேரத்தில் வெறுங்கையுடன் தான் போகிறார் என்பதை உலகம் பார்த்துக் கொள்ளட்டும். இந்த செய்தியை சொல்லணும் அவருக்கு. அவனே வாழ்க்கையில அனுபவிச்சவன், ஆட்சி அதிகாரத்தில் பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரனா இருந்தவன். அவன் மனசு என்ன சொல்லிச்சு, வேஸ்ட் தான், வெறும் கையோட தான் போகணும். ஒரு காபிருக்கு அந்த எண்ணம் வருது, ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடாதா? ஒரு காபிருக்கு வருது, எதுக்கு எடுத்து சொல்றோம்டா, ஒரு காபிர் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத ஒருவனுக்கு அந்த எண்ணம் வருது. ஏன் அல்லாவையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்க மறைவான விஷயங்களை நம்பி இருக்கிறோமே, அந்த மாதிரி யாராவது நம்பி இருப்பானா இந்த உலகத்துல? கபருடைய வாழ்க்கையை நம்புறோம், மஹ்ஷர் மைதானத்தை நம்புறோம், சுவர்க்கத்தை நம்புறோம், நரகத்தை நம்புறோம். எவ்வளவு விஷயங்கள், ஒன்று ரெண்டா நம்பிக்கை. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க, நான் மார்க்க விஷயத்தில் எதையும் உங்களுக்கு விட்டு வைக்காமல் அனைத்தையும் கற்று தந்திருக்கிறேன் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு விஷயங்கள் சொல்லி தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த எண்ணமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் இது ஒரு எச்சரிக்கையாக அமையும். ஃபிரௌனுக்கு அமைந்தது. ஃபிரௌன் என்ன நினைச்சான், நான் தான் ஆட்சியாளன், நான் தான் இறைவன் என்று சொன்னான், அதிகாரம் என்னிடம் தான் இருக்கிறது என்று சொன்னான். ஆனா கடைசியில் அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த படையோடு அவன் விரட்டி கொண்டு போறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகாக்களையும் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ஆட்களும் துரத்தி கொண்டு செல்கிறார்கள். கடல் பொளந்து பாதை அமைது. இவன் கொலவெறி பிடிச்சுதான் இருந்தான், எப்படியாவது மூசாவையும் ஹாரூனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழித்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைச்சு கொண்டிருந்தவன், பாதை கூட எப்படி அமைஞ்சிச்சு ஆச்சரியமா பார்க்காம திடீரென்று கடல் பொளக்குதா இருந்தா, அது என்னடா இது கடல் பொளந்துருச்சு, அங்கே சுதாரிச்சிருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வித்தியாசமான ஏதோ இருக்கிறது, என்னமோ அங்க நடக்குது. அவர் ஏற்கனவே காட்டினதெல்லாம் சூனியம் இல்ல, அவன் சூனியம் நினைச்சு போட்டி வச்சான். இது சூனியம் இல்ல, இதுல சக்தி இருக்குது என்று சுதாரிச்சு கொள்ளாம. இதற்கு முன்னாடியும் பல அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்தான். எந்த அளவுக்கு அத்தாட்சி என்றா, ஒரு தடவை அல்லாஹ் ஒரு அத்தாட்சி அனுப்புறான். தவளை இருக்குதே, தவளை அனுப்புறான் அல்லாஹ். முழு ஈஜிப்து நகரத்திலையும் தவளை வந்து தக்க தக்கண்டு கத்திக்கொண்டு இருந்தா எப்படி இருந்தீங்க சிந்திச்சு பாருங்க. ஈஜிப்து நகரம் முழுவதும் தவளைகள் நிறைஞ்சு, ஃபிரௌனுக்கு காலை வைக்க முடியல, எங்கேயும் எல்லா இடத்துலையும் தவளை. ரத்தத்தை அனுப்புறான்ல, டப்ப திறந்தா ரத்தம், ஆத்த பார்த்தா ரத்தம், எங்க தண்ணிய பார்த்தாலும் ரத்தம். இந்த மாதிரி சரி பரவாயில்லங்க, பேன் இருக்குது, பேன் தானே சொல்லுவீங்க. இந்த பேனை வந்து என்ன செய்யறான்ல, விசாலமா அனுப்புறான், அதிகமா அனுப்புறான். தலையை பிடிச்சாலே பேன் கொட்டும். எப்படி சோதனை பாருங்க. நம்ப, நீ ஆணவம் பிடிச்சவன் தானே, நீ நம்பு, சத்தியத்தை ஏத்துக்கொண்டு சொல்றதுக்கு பேன்களை அல்லாஹ் வந்து சோதனை அனுப்புறான். ஆண்கள் பெண்கள் அனைவருடைய தலையிலும் பேன்கள் கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இவ்வளவு கஷ்டமா இருந்து அப்பயும் நம்பல. அந்த டைம்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வந்தேன், நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேளு, நாங்க வந்து சிரமப்படுறோம், இந்த சோதனையை விட்டு எங்களை வந்து காப்பாத்தினான்னு சொன்னா நாங்க நம்புவோம் என்றெல்லாம் பரிந்துரை செஞ்சு ஒப்பந்தம் எல்லாம் செஞ்சு கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, சோதனைகள் அகன்று செல்கிறது, ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி எல்லாம் நடந்தவன் கொலவெறி பிடிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழிப்பதற்காக துரத்தி கொண்டு வர்றான். கடல் பாதையாக மாறுகிறது. உள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். அடுத்த கரைக்கு போயிடுறாங்க. அவங்கள கொல்லணும் என்ற சிந்தனை மட்டும்தான் இவனுக்கு இருக்குது. இவனும் போறான், இவனும் கடலுக்குள்ள நுழைகிறான். இவர் நினைச்சிட்டாரு அது ஹைவே என்று நினைச்சிட்டார் போல. உள்ள போனாரா, சிக்கி கொள்றான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஹத்தா இதா அதுரகஹுல் கரகு, அவன் வந்து அலைகள் அவனை மூடிய நேரத்தில் கால ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லா அல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்கள் நம்பிய வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அந்த ஓரிரை கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மூழ்குற நேரத்தில் சொல்லிட்டு சொல்றா, வ அன மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம் தான். ஃபிரௌன்ட வாயில
மரணத்தை கண்ட உடனே இஸ்லாம் வருது. இஸ்லாம் வந்து சேருது. அல்லாஹ் கேட்கிறான், ஆளான இப்பதானா நீ இப்படி சொல்கிறாய்? இதற்கு முன்னாடி நீ மாறு செய்து கொண்டிருந்தாயே, முரண்பட்டு கொண்டிருந்தாயே. அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. உனக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சியாக இருப்பதற்கு உன்னுடைய உடலை நான் இன்றைய தினம் பாதுகாக்கிறேன். அல்லாஹ் பாதுகாத்து வச்சானே. இந்த ஃபிரௌனுக்கு மரண தருவாயில மரணம் எச்சரிக்கையாக மாறியது. உடனே பார்த்து அல்லாஹ்ட அத்தாட்சி தான் இது நடக்குது, நான் தான் ஏமாந்து போனேன் ஃபிரௌன் கேட்கிறான், முஸ்லிம் ஆகிறான். எங்கட நிலைமை? அல்லாஹ்ட அத்தாட்சியை முன்கூட்டியே அறிஞ்சிட்டோம், முன்கூட்டியே புரிஞ்சிட்டோம். சக்கராத்துடைய ஹால் வந்த பிறகுதான் நாங்கள் அல்லாஹ் இருக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிறகு தூதர்கள் வரமாட்டார்கள், இஸ்லாத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற இந்த செய்தி எல்லாம் சக்கராத்துடைய நிலையில புரிகிற செய்தியா? ஏன் இப்ப நாங்க புரிஞ்சு வைக்கலையா? ஏன் புரியாமல் இருக்கிறோம்? எங்கட கவனம் திரும்பி கொண்டிருக்குது, எங்கேயோ நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஃபிரௌன் மாத்திரம் கிடையாது, மனிதர்கள்ல கெட்ட மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றும் போதும் அல்லாஹ் சில வேலைகளை செய்வான். அந்த நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் புத்தி தெளியும், அறிவு பிறக்கும், ஞானம் பிறக்கும், ஆனால் பயனளிக்காது. சக்கராத்துடைய நேரத்தில் எந்த அறிவு வந்தாலும், மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது என்ன ஞானம் பிறந்தாலும் அதிலே எந்த ஒரு பலனும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க? ஒரு மரண தருவாயில் இருக்கும் போது வானவர்கள் வருவார்கள். கெட்ட மனிதரா இருந்தா வானவர்கள் கருப்பு நிறத்திலே வருவார்கள். அந்த அடியான் பார்க்கும் இடமெல்லாம் கருத்த நிலையில் வானவர்கள் இருப்பார்கள். இதை கண்ட உடனே பயப்படுவான். என்னடா இந்த அளவுக்கு வானவர்கள் வர்றாங்க, கருப்பு நிறத்துல வர்றாங்க, ரொம்ப பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு கெட்ட அடியானும் பயப்படுவான். வந்து கடைசியில கேட்பாங்க, ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே, உக்ருஜி இலா ஸஹத்தின் மினல்லாஹி வ கலப், நீ உன்னுடைய ஆத்மாவை இறைவனுடைய அதிருப்தியோடும் கோபத்தோடும் வெளியேற்றிவிடு. நீ வந்து நல்லவன் கிடையாது, நீ கெட்டவனா இருக்கிறாய். முதல்ல வந்து சொல்லக்கூடிய வார்னிங் என்ன தெரியுமா? ஆத்மாவை வெளியே ஏத்து, அல்லாஹ்வுடைய கோபத்தோடு வெளியேற்று, அல்லாஹ்வுடைய அதிருப்தியுடன் வெளியேற்றி விடு. ஃபர்ஸ்டுக்கு கிடைக்கக்கூடிய எச்சரிக்கையை பாருங்க, வார்னிங்க பாருங்க. உயிர் பிரிகிற நேரத்திலேயே அல்லாஹ்ட கோபம் தான் எங்களுக்கு வரப்போகுதுன்னு மெசேஜ் வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலையில நாங்க யாருமே மரணிக்க கூடாது. எங்களுக்கு வரக்கூடிய அந்த சவுண்டு சக்கராத்துடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய கோபத்தோட வெளியேறு, அல்லாஹ்வுடைய அதிருப்தியோட வெளியேறு என்ற சவுண்ட் எங்கட காதுல கேட்ற கூடாது. ஏன் தெரியுமா? இந்த மெசேஜ் மட்டும் இல்ல, அடுத்ததாக ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, வலவு தரா இது யதவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகா, வானவர்கள் காஃபிர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யதுரிபூன வுஜூஹும் வ அதுபாரஹும், வானவர்கள் லேசா எடுக்க மாட்டாங்க. நஃப்ஸை எப்படி எடுப்பாங்கன்னா, யதுரிபூன வுஜூஹும், அப்படி கன்னத்துல ஒரு அறை. வானவர்கிட்ட அடி வாங்கி கொண்டு தான் உயிர் போகும், சாதாரணமா போவாது. என்ன நினைக்கிறீங்க? சும்மா அப்படி போயிரும், பிறகு கபர்ல இருப்போம், பிறகு எல்லாம் விசாரணை நடத்துவான், பிறகு நரகம். இப்படியா? உயிரை கைப்பற்ற அந்த சந்தர்ப்பத்திலே அரைஞ்சிருவான். யார் அரைஞ்சிருவாங்க? வானவர்கள் முகத்தில் அரைந்து விடுவார்கள். முகத்தில் அரைகிறதா கன்னத்தில் அரைகிறது தானே, அல்லது எங்க பாக்ஸிங் வரப்போகுது. வானவர்கள் அடிக்க போறாங்க. அதுபாரகும், முதுகிலே முதுகுகளில் அவர்கள் அடிப்பார்கள். முகத்துக்கும் அடி, முதுகுக்கும் அடி. அடிச்சுட்டு தான் வெளியேற்ற சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கடா, வசூக்கு அஸாபல் ஹரீகி, இந்த துன்புறுத்தக்கூடிய பொசுக்கக்கூடிய வேதனையை நீ சுவைத்து விடு. ஸாலிக பிமா கஸ்ஸமத் ஐதீக்கும், இது நீங்கள் செய்த செயல்களின் காரணமாக. நீங்க சம்பாதிச்சீங்களே உலகத்துல, நல்லதையா சம்பாதிச்சீங்க, கெட்டதா செஞ்சீங்களே, கோல் சொன்னீங்களே, புறம் பேசுனீங்களே, மோசடி செஞ்சீங்களே, வட்டி எடுத்தீங்களே, விபச்சாரம் புரிஞ்சீங்களே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சீங்களே, நயவஞ்சகத்தனம் செய்தீர்களே, பூமியில் குழப்பம் விளைவித்தீர்களே,
எல்லா பாவங்களையும் செய்தீர்களே, அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்தோட வெளியேறு, பொசுக்கக்கூடிய வேதனையை சுவைத்து விடு, முதுகுக்கும் அடி முகத்துக்கும் அடி என்ற நிலையில தான் உயிர் போகும். அந்த உயிரை எடுத்து வானவர்கள் அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொண்டு போவாங்க. எடுத்துக்கொண்டு போற நேரத்தில், அது போறதுக்கு முன்னாடி இவங்க உயிரை வந்து பறிக்க வருவாங்களே, இந்த அடியெல்லாம் விழுமே. இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு கெட்ட மனிதனும் இறைவனிடம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவனே கொஞ்சம் நேரம் எங்களை வந்து உலகத்துல வாழ வைக்க கூடாதா? வாக்கும் மின சாலிஹின், தர்மங்களை செய்துவிட்டு நல்ல மனிதராக நாங்கள் மாறி விடுகிறோமே கேட்பாங்க. அந்த நேரத்தில் நாங்க கெட்டவங்களா இருந்தா கேட்டுருவோம். மரணம் என்று வந்துருச்சு, மரணத்தை கைப்பற்ற மரணத்தை விதிக்கக்கூடிய இறைவனுடைய விதியின்படி மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காத்து கொண்டிருப்பாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் கட்டளை வரும்போதே பறித்து விடுவார்கள். அப்படி பறிக்கக்கூடிய மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறிக்கும் போது இவன் உடனே அல்லாஹ் கிட்ட கேட்கிறான், கொஞ்சம் டைம் தாங்க, நான் தர்மம் செய்து விடுகிறேன், வாக்கும் மின சாலிஹின், நல்லவனாக மாறி விடுகிறேன், வாய்ப்பு கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பானா? லா யுவஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஹ அஜலுஹா, அல்லாஹ் ஒரு ஆத்மாவுக்கு தவணை தந்து விட்டால் அதை ஒரு நொடி பொழுதும் பிற்படுத்த மாட்டான். நோ சான்ஸ். எவனுக்கும் மரண தருவாயில அல்லாஹ் வந்து வாய்ப்பு வழங்குவதில்லை. நபிமார்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. அவங்களோட மலக்கல் மௌத் அவர்கள் கைப்பற்றும் பொழுது ஒரு தஹய்யுர் ஏற்படும், தேர்வு நடக்கும். தொடர்ச்சி, உங்களோட அஜல் முடிஞ்சிருச்சு, தொடர்ச்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்றதை எதிர்பார்த்தால் இறைவன் நாடி ஆயில வந்து நீட்டுவான். இல்லண்டா என்ன செய்வான்? அல்லாஹ் வந்து உயிரை கைப்பற்ற சொல்லி உத்தரவின்படி நாங்கள் கைப்பற்றி விடுவோம். எது வந்து நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு நபிமார்களுக்கு மட்டும் செலக்ஷனுக்குரிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான், வேற யாருக்கு அது நடக்காது. டைம் வந்தா போக வேண்டியதான். இன்னொரு குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு சொன்னா, ஹத்தா இதா ஜா அஹதுமுல் மௌத், ஒருவருக்கு மரணம் வருகின்ற நேரத்தில் கால ரப்பி இர்ஜிஊன், இறைவனே என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிவிடு, லஅல்லா அமலு சாலிஹின் ஃபீமா தரக்து, நான் விட்டுவிட்ட நல்ல அமல்களை செய்து விட்டு வருகிறேன், நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், நிறைய வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிருச்சு, வீணா போயிருச்சு, அந்த நேரத்தெல்லாம் நான் பயன்படுத்தி நான் என்ன செய்கிறேன், அமல் செய்து விட்டு வருகிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்வான்னு சொன்னா, கல்லா, இல்லை, உங்களுக்கு அவகாசம் தரப்பட மாட்டாது, இன்னஹா கலிமத்துன் வ காயிலுஹா, இது வெறும் வாய் வார்த்தை. அவன் சொல்றான், உலகத்துக்கு அனுப்பினேன் என்று வைங்க, திரும்ப என்ன செய்வான்? குவைத்துக்கு வருவான், திரும்ப சம்பாதிக்க வருவான், திரும்ப வெளிநாட்டு தான் வாழ்க்கைன்னு கிடப்பான், திரும்ப தொழிலண்டு கிடப்பான், திரும்ப வந்து பிள்ளை குட்டியண்டு வாழுவான். நீ திருந்த மாட்டாயிடா. இன்னஹா கலிமத்துன் வ காயிலுஹா, வெறும் வாய் வார்த்தை சொல்லிக் கொண்டே இருப்பான், அதுல உண்மை கிடையாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வமின் வராஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஸூன், நீ நினைச்சாலும் போவேலாது, உனக்கு அனுமதி தரவும் மாட்டோம். பர்ஸக் என்ற ஒரு திரையை போட்டு அவர்களுக்கு பின்னால் ஒரு கண்ணுக்கு விளங்காத ஒரு தடுப்பு சுவர் அல்லாஹ் எழுப்புறான், வர முடியாது, தாண்டி வர முடியாது, எந்த ரூஹும் வராது என்ற ஒரு நிலையை அல்லாஹ் வைக்கிறான். பிறகு இந்த ஆத்மாவை எடுத்துட்டு வானுலகத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. நாங்க கெட்டவங்களா இருந்தா எங்கட ஆத்மா வந்து துர்வாடை அடிக்கும், நல்லவங்களா இருந்தா நறுமணம் வீசும், கெட்டவங்களா இருந்தா துர்வாடை அடிக்கும். மனிதனுடைய துர்வாடையை வந்து உயிரோடு இருக்கும் போதே யாரும் விரும்ப மாட்டாங்க. பஸ்ல நாங்க போறோம், யாராவது பக்கத்துல இப்படி கையை வச்சு கொண்டு தான் கிட்ட இருப்போமா? இருக்க மாட்டாங்க. கையே அடியா, ரொம்ப துர்வாடை அடிக்குது, நேரடியா சொல்லுவோமா இல்லையா? எங்கட ஆத்மாவே துர்வாடை அடிச்சா, சாதாரணமா உயிரோடு இருக்கும் போது இருக்கக்கூடிய நிலையை விட ஒருவன் மரணித்த பிறகு அவனுடைய உடலுக்கு ஏற்படுற துர்வாடை இருக்குதே, எவனாலும் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு மனுஷன் தாங்க முடியாத அளவுக்கு துர்வாடை அடிக்கும். ஆத்மா என்றது எங்க இருக்குதுன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க இயலாது, உடலுக்குள்ள எப்படி பூந்து இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஆத்மாவே துர்வாடை அடிக்குமா. முதல் வானத்துக்கு போவாங்களாம், போகும்போது அங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? இது யாரை கொண்டு வந்து இருக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, வானவர்கள், இன்னாருடைய மகன் இன்னார், வாப்பட பேரோட தான் எங்கட பேரை சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னார கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் வந்து எங்க கொண்டு போறீங்க? ரொம்ப துர்வாடை அடிக்குதே. இந்த மாதிரி துர்வாடை அடிக்கக்கூடியவர்களுக்கு
வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. டோர் க்ளோஸ்ட், வானுலக வாசல்கள் மூடப்பட்டு விட்டது, எங்களுக்கு ஓபன் ஆகாது, கேட்டும் ஓபன் ஆகாது. இவ்வளவு கேவலம் என்று பாருங்க, இவ்வளவு ஒரு கேவலமான நிலை என்று பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுற ஒரு வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கடா, லா துஃப்தஹு லஹும் அப்வாபு ஸமா, அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலீஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹியாத், அவர்கள் ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரைக்கும் சொர்க்கத்திற்கும் நுழைய மாட்டார்கள். வானத்தின் கதவுகள் திறக்கப்படாதுன்னா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த கெட்ட அடியாருடைய ஆத்மாவை மேல கொண்டு போனோடனே வானம் திறக்கப்படாது. திரும்ப மேல இருந்து அல்லாவிடம் இருந்து கட்டளை வரும், பூமியில சிஜ்ஜீன் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அந்த சிஜ்ஜீன் என்ற இடத்துக்கு இவருடைய ஆத்மாவை எடுத்துட்டு போங்க. அது பூமியில அடிப்பாதாளத்தில் இருக்குது, அது ஒரு ஏடு, அதுல கெட்டவர்களுடைய பேரெல்லாம் பதிவு செய்யப்படும். இப்ப இன்னைக்கு பயானுக்கு வந்தவங்க ஒரு அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் பண்ணு வைங்க, இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோமா இல்லையா? மசூராக்களில் கலந்து கொள்பவர்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கெட்டவங்க நல்லவர்களுடைய பெயர்கள் பட்டியலிடப்படுகின்ற ஒரு ஏடான சிஜ்ஜீன் என்ற ஏட்ல கெட்ட மனிதர்களாகிய இவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படும். பிறகு உடலை என்ன செய்யப்படும், அந்த ஆத்மாவை உலகத்தில் இருக்கக்கூடிய உடலோடு இணைத்து கபர்ல விசாரணை நடக்கும். இவ்வளவு நடக்க இருக்குது. இதெல்லாம் யாருக்கு? கெட்டவர்களாக இருந்தால். அப்ப நாங்க கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? உலகத்தில் அல்லாஹ் அழகான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். அங்கவீனர்களாக நாங்கள் இல்லை, பைத்தியம் பிடித்தவர்களாக நாங்கள் இல்லை, நல்ல நிலையில் தான் இருக்கிறோம், நல்லதா ஆசுவாசிக்கிறோம், சுவாசிக்கிறோம், உண்ணுகிறோம், பருகுகிறோம். எந்த ஒரு உபாதையும் அல்லாஹ் வைக்கவில்லை, அல்லாஹ்தானே அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். இப்படி அழகான ஒரு செழிப்பான வாழ்க்கையை தந்த இறைவனுக்கு நாங்க என்ன நன்றி உபகாரம் செய்திருக்கிறோம், என்ன விதத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண தருவாயில் ஏற்பட்ட துன்பங்களை போன்று வேறு யாருக்கும் மரணத்தில் துன்பம் ஏற்படவில்லை. உங்களில் 2 பேருடைய மரண வேதனையை நான் தனி மனிதனாக என்று சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றாங்க. காய்ச்சல் அதிகமாகுது, ரொம்ப சிரமப்பட்டு எந்திரிச்சு நிக்க முடியாத ஒரு நிலை, மயங்கி அப்படி கீழே விழுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறானே, நபிகள் நாயகம் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தவர்கள்? இந்த உலகத்தை ஒரு பொக்கிஷமா நினைச்சு, ஒரு நிரந்தர இருப்பிடமா நினைச்சு வாழ்ந்தவங்களா? இல்ல. மறுமையை பற்றி கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர், இதுதான் மறுமை, இதுதான் மஹ்ஷருடைய நிலை என்று சொல்லித் தருவதற்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர் எப்படி எளிமையாக வாழ்ந்தார்கள்? அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில கஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி மரண தருவாயிலே சொல்லிக் கொண்டிருந்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹ் மஃபிர்லி வஜ்அல்னி மஅர் ரஃபீகில் அலா, இறைவனே என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னை மிக உயர்ந்த தோழனாகிய உன்னுடன் இணைத்து விடு, உன்னுடன் ஆக்கிவிடு என்று துஆ கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களா? யார் அவங்க? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, ஒரு தெளிவான வெற்றியை நபியே உங்களுக்கு நாங்கள் தரவில்லையா? எதற்கு தந்தோம்? லியக்ஃபிரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஆஹர், நீங்க முன்னாடி செஞ்ச பாவம், பின்னாடி செய்யவிருக்கின்ற அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா இந்த வெற்றியை தந்தான் என்று சொல்றான். நபிகள் நாயகத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருச்சு. ஆனா மரண படுக்கையில் இருந்து கொண்டு அல்லாஹ் மஃபிர்லி என்று துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் யாருக்கு மறுமையில அருள் புரிகிறாங்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள். நபி என்றதனால நுழைய முடியாது, அல்லாஹ் அருள் புரிஞ்சு ஒரு நபி நுழைய வேண்டும் என்ற நிலையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நபிமார்கள் அனைவரும் சொர்க்கவாசிகள். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தர்றாங்க? நானா இருந்தாலும் மறுமையில என்ன நடக்குமோன்னு தெரியல, எனவே இப்பவே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா?
செய்கின்ற பாவங்களை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? என்ன காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தினசரி நாங்கள் சிந்திக்கிறோமா? எங்களுடைய காரியங்கள் எப்படி அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோமா, யோசிக்கிறோமா, சுய பரிசோதனை செய்கிறோமா? எதுவுமே பண்ணாமல் சகஜமா சர்வ சாதாரணமா நிறைய அமல் செஞ்சு நன்மை அப்படி அடுக்கடுக்கா வச்சு நேரடியா மறுமையில் அல்லாஹ் விசாரிச்சோடனே அப்படி கிரீன் சேனல்ல எக்ஸிட் ஆகிற மாதிரி சொர்க்கத்துக்குள்ள அப்படியே என்டர் ஆகிற மனோநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாங்கடா நாங்க எந்த அளவுக்கு கேட்கணும்? கேட்கிறோமா? செய்யற பாவத்தின எண்ணிக்கை எவ்வளவு பாவம் செய்யறோம்? நாவினால் எவ்வளவு பாவம் செய்கிறோம்? அதை எப்பயாவது சிந்திச்சு பார்க்கிறோமா? எத்தனை பேருக்கு துரோகம் செய்யறோம் சிந்திச்சு பார்க்கிறோமா? கொடுக்கல் வாங்கல எத்தனை பேருக்கு மோசடி செய்யறோம்? எத்தனை வாக்குறுதிகளை நாங்கள் வாக்குறுதிகளுக்கு மாறு செய்யறோம்? பேசினா எத்தனை பொய் பேசுறோம்? மனைவிமார்களோட நாங்க நடந்து கொள்ற முறையில குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா எந்த வகையில நாங்க நடந்து கொள்றோம்? எல்லாம் சிந்திக்கிறோமா? ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டாங்களே, மரண தருவாயில கேட்கிறாங்களே, எங்களுடைய நிலையை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு தொழுகை நேரம் வந்த உடனே தொழுவதற்காக வேண்டி, மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக வுளூ செய்கிறார்கள். எந்திரிச்சு நிற்கிறார்கள். மீண்டும் மூர்ச்சையாகி கீழே விழுகிறார்கள். மயக்கமான ஒரு நிலை ஏற்படுகிறது. பிறகு ஏலாமல் முடியாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தோள்களில் சுமந்தவர்களாக இரு கால்களும் தரையில் இழுப்படுகின்ற நிலையில் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். கஷ்டமான நிலை, இதை விட ஒரு கஷ்டம் இல்ல. நாங்க பள்ளிவாசல்களோட தொடர்பில் இருக்கிறோமா? இமாம் ஜமாத்தோட எங்களோட தொழுகையை நடத்தி கொள்றோமா? சக்கராத்துடைய நிலையில கூட பள்ளிவாசலுக்கு போய் இமாம் ஜமாத் நடத்தி வைக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. இந்த மனோநிலை எங்க கிட்ட இருக்குதா? ரசூலுல்லாஹ் அந்த நிலையில இமாம் ஜமாத்துக்கு வராமுட்டா அல்லாஹ் குத்தம் பிடிக்க போறது இல்ல. ஏன்டா அந்த நிலை சக்கராத்துடைய நிலையில அவங்க செய்யற அமல்களை பத்தி எல்லாம் பதிவு செய்யப்படாது. என்ன பதிவு செய்யப்படும்? அது வரைக்கும் அவர்கள் செய்ததுதான் பதிவு செய்யப்படும். அந்த நிலையில இறுதி மூச்சில, அந்த இறுதி சந்தர்ப்பத்துல அவர்களுடைய நாவிலிருந்து கலிமா வந்துச்சு என்று சொன்னா ஒவ்வொரு மனிதரும் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அதுவும் கலிமாவை விளங்கி சொல்லி இருக்கணும். ரசூலான பள்ளிவாசலுக்கு போய் என்ன முன்மாதிரியை காட்டுறாங்க? தொழுகையில நாங்க பேணுதலா இருக்கணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி மாத்திரம் கிடையாது. ரசூல்லா ஒரு சமுதாயத்தை பயிற்றுவிச்சாங்களே, ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பினாங்களே, அந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த நபி தோழராக திகழ்ந்தவர் தான் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு நாள் சுபஹ் தொழுவிக்கிறாங்க. சுபஹ் தொழுவிக்கின்ற நேரத்தில் அபு லூலு ஃபைரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு பிச்சுவாய் கத்திய கொண்டு குத்துறான். உடனே அப்படி ரத்தம் பீறிட்டு கொண்டு போகுது. மக்கள் எல்லாம் குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. அவன் ஓடுறான். மக்கள் அவங்க தடுக்க பாக்குறாங்க. அவன் எதிர்நோக்கி வரக்கூடிய அனைவரையும் வெட்டி கொண்டே செல்கிறான். கிட்டத்தட்ட 13 பேருக்கு காயம் ஏற்படுது. அதுல 7 பேர் மரணிக்கிறாங்க. இந்த அபு லூலு ஃபைரூஸ் என்று சொல்லக்கூடியவன் ஒருத்தர் 2 பேரை மட்டும் வெட்டிட்டு போகல, 13 பேர், 7 பேர் அதுல மரணிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் 8 பேர். பிறகு ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு? அவருடைய தலையில புர்னூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான தொப்பி, நீல ஒரு தொப்பி, நீண்ட ஒரு தொப்பி ஒன்று தலையில இருந்துச்சு. அதை எடுத்து அதால் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே தான் அவன் அதுல அடிபட்டு கீழே விழுந்த உடனே எல்லாரும் அவனை பிடிச்சு கொள்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்ட உடனே ஒரு நாய் என்னை குத்தி விட்டான் கத்துறாங்க தொழுகையில. ஒரு நாய் என்னை கொன்று விட்டான். உடனே நபி தோழர்கள் ஒரு சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே சுமந்து கொண்டு வீட்டுக்கு கூட்டி போறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத் செஞ்சு சுருக்கமா தொழுகையை முடிச்சு கொள்றாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. மயக்கம் தெளிஞ்சி விழிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அந்த இரத்த காயத்தோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க தெரியுமா? மக்கள் தொழுது விட்டார்களா? என்ன கேள்வி? மக்கள் தொழுது விட்டார்களா? ஏன் முழுமையா இமாமத் செய்யலையே, அறக்குறையா விட்டுட்டாரே, மக்களோட தொழுகைக்கு ஏதோ பாதிப்பு வந்துருச்சான்னு நினைச்சு மக்கள் தொழுது விட்டார்களா? அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் அமீருல் மூமினீன் அவர்களே, மக்கள் அனைவரும் தொழுது விட்டார்கள்.
நீங்கள் தான் சுபஹ் தொழவில்லை. அவள பாருங்க, யாராவது எங்களுக்கு சொன்னா கோபம் வருது, நீங்க சுபஹ் தொழுதீங்களா, நீ யார் அதை கேட்க, அது அல்லாவோட, நான் அல்லாவோட கணக்க வச்சு கொள்றேன், நீ அல்லாவா, எங்கட பேச்சு வருதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எந்த சந்தர்ப்பத்தில் என்ன கேள்வி, ரத்தம் கொட்டுது, ரத்தத்தை நிறுத்திக் கொள்றதுக்கு வழி இல்லாம இருக்குது, அத ரத்தத்தை உரைய வைக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்குது, பீரிட்டு கொண்டு ஓடுது. அந்த நேரத்தில் இவர் கேட்கிறாரு மக்கள் தொழுது விட்டார்களாண்டு. அவரிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் இன்னும் சுபஹ் தொழவில்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனடியாக உலு செய்து கொண்டு ரத்தம் கசிய கசிய 2 ரக்காத் சுபஹ் தொழுறாங்க. சுபஹ் தொழுது விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாத்து இதம் வலா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா. ஆமா, தொழுகை முக்கியமானது. ஏனென்றால் யார் தொழுகையை விட்டு விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? இந்த ரத்தம் பீரிட்டு கொண்டு போகுது. 2 ரக்காத்தை தொழுதுட்டு, ஆம் இப்னு அப்பாஸ் அவர்களே, எவன் தொழுகையை விடுறானோ அவனுக்கு இஸ்லாத்துக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு கேட்கிறாங்க. எந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. அவங்களும் தொழுகையை நிலைநாட்டினாங்க. தன்னுடைய சமுதாயத்தில் இருப்பவர்களும் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை விளங்கி அதை விட்டு விடாமல் முறைப்படி பேணுதலாக தொழக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக்கினார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸே, என்னை யார் கொலை செஞ்சா, என்னை குத்தியவன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, முக்கைராவின் அடிமையான இந்த அபூ லூலு ஃபைரூஸ் என்பவன் தான் உங்களை கொலை செய்தான், உங்களை குத்தினான் என்று சொன்னோன்னே, அப்படியா, அவனுக்கு நல்லதை தானே நான் செஞ்சேன், ஏன் அவன் என்ன கொல்லணும், நல்லதைத்தானே நாங்கள் நாடினோம். அந்த தொழிற்கலைஞனாக இருந்த அந்த இளைஞனாண்டு ஆள் அடையாளம் கேட்டுட்டு நல்லதைத்தானே செஞ்சேன், ஏன் குத்தினான், பரவாயில்ல, ஒரு முஸ்லிம் என்னை கொலை செய்யாமல் ஒரு காபீர் கொலை செய்ததை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படி என்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் கையால சாகலையே, அதுவே போதும், அது ஒரு கேவலமா போயிடக்கூடாது என்று சொல்லி உடனடியாக எல்லாரும் இப்ப எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாலை கொடுத்துட்டு பாக்குறாங்க, ஏதாவது சேருதா உடம்புக்கு. ஆரம்பத்தில் பேரித்தம் பழத்துடைய சாரை கொடுக்கறாங்க. அதை குடிச்சோன்னு அது அப்படியே குடல் வழியாக வெளியாகுது. அவ பேரித்த பழத்துடைய சாறு வருதா ரத்தம் வருதான்னு பிரிச்சு விளங்குது இல்லைன்னு சொல்லி பாலை கொடுக்கறாங்க. பாலை கொடுத்தோன்னே அந்த அருந்தக்கூடிய பால் அப்படியே குடல் வழியாக வெளியேறுது. அப்ப முடிவு பண்ணிட்டாங்க, இது கடைசி தருணம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனை கூப்பிடுறாங்க, அப்துல்லாவே வந்துருங்க, எவ்வளவு என்ற காசு எவ்வளவு இருக்குது கேட்கிறாங்க, கடன் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு 80,000 ரூபாய் இல்ல, தீனார் அல்லது திர்ஹம் என்று வருது ஹதீஸ்ல, 80,000 தீனார் அல்லது திர்ஹம் கடன் இருக்கிறது. அப்படியா, உடனடியாக அதை அடைச்சிருங்க. நீங்க அடைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய குலமான காப் என்று சொல்லக்கூடிய குலத்தார் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்டு இந்த கடன் அடைக்க பாருங்க. அதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா குறைசி கோத்திரம் இருக்குதே, அரபிகளுடைய கோத்திரம், இந்த குறைசி கோத்திரத்துல யாருக்கிட்டையாவது கேட்டு அதை அடைக்க பாருங்க. இரண்டுக்கும் வழி இல்லைன்னு சொன்னா நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சாவது இந்த கடனை அடைச்சிருங்கன்றாங்க. ஏண்டா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெரும் செல்வந்தராக அவங்க விட்டு செல்லல, பெரும் தனவந்தராக விட்டு செல்லல. 80,000 தீனாரா அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்துருங்க என்று சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க, யாருக்கிட்டையாவது கேட்டாவது கடன் அடைச்சிருங்க. யாரு சொல்றா இத? உலகத்துல 1/3 பகுதிக்கு ஜனாதிபதியாக இருந்த மிகப்பெரிய வல்லரசனாக இருந்த உமர் இப்னு ஹத்தாபுடைய நிலை 80,000 கடன், 80,000 தீனார் கடன். அத கூட ஆட்சியாளர் தானே, யாரு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு இருக்கிறா, கணக்கு பார்க்காம கண்டு கொள்ளாம இருக்கல. எண்ணி அத கணக்கு போட்டு மகன் கிட்ட விசாரிச்சு உடனடியா செட்டில் பண்ண சொல்றாங்க. எங்க எத்தனை பேருடைய கடன் எந்த நிலையில இருக்குது கேட்டா, கடன் அடைக்க தான் வெளிநாட்டுக்கு ஆரம்பின்றீங்க, வாழ்க்கை பூரா கடனும் இருக்குது, வெளிநாட்டுல இருக்கிறீங்க. கடன் அடைக்கிறதுக்கு சொன்னா எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு தள்ளுது. வாழ்க்கை பூரா எத்தனை பேர்கிட்ட யாருகிட்ட கேட்டாலும் 10 வருஷம், 9 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் கேட்டா என்ன
கடன் அடைக்க வந்தோம். எப்பதான் உங்களோட கடன் அடைஞ்சு எப்பதான் நீங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ போறீங்க? மரணம் அதுக்குள்ள வந்துருமே, அதுக்குள்ள மரணம் சம்பவிச்சிருமே. டைம் கொடுக்காதே, அஜல் கொடுக்காதே. சிந்திச்சு பார்க்கணும். கடன் இருப்பவர்கள் கடன்களை அடைச்சிருங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? மரணம் தரக்கூடிய எச்சரிக்கை ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யக்ஃபிரு ஷஹீத் யா யுக்ஃபிரு ஷஹீத குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீதுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிரன்னு சொன்னாங்க. கடன் இருந்தா மறுமையில அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்ள போறோம். அதனால கடன் அடைக்கணும். உமர் ரலியல்லாஹு உடனடியாக கடன் அடைக்க சொல்றாங்க. ஒரு ஆட்சியாளர், ஒரு ஜனாதிபதி கடன் பட்ட நிலையில. அடுத்ததா ரெண்டு விஷயம் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன? முதலாவதா சொல்றாங்க, இப்னு உமர் அவர்களே, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் போய் ஒரு அனுமதியை கேளுங்க. என்ன அனுமதி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறேன் என்று ஆயிஷா நாயகி